ரன் அவுட் ஆக்கி போடுவாங்கல, ஓடுவான். இதெல்லாம் பேசி வச்சுட்டு நம்மளை வந்து அவன் பணக்காரன் அவர்களுக்காக வேண்டி கோடி கோடியா சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி அவன் இந்த மாதிரி விளையாட்டுல ஜெயித்தால் புகழ் மட்டும்தான் கிடைக்கும். இப்ப வேண்டிய புகழ் கிடைச்சி போச்சு, இனிமே வந்து இதுக்கு மேலேயா புகழ், காசு தான் இனிமே. அப்படிங்கிறதுக்காக வேண்டி புகழ் வர்ற வரைக்கும் தேசத்துக்கு விளையாடுவான். அதாவது அவன் புகழுக்காக வேண்டி. அப்பதான் ஒரு வீரண்டு பேர் எடுக்க முடியும். நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்சு பிகர் ஆன உடனே காசுக்கு தான் விளையாடுறான். இந்தியா கிரிக்கெட் மட்டும் இல்ல, பாகிஸ்தான்காரனும் காசுக்கு தான் விளையாடினான். இந்தியாவுடைய கிரிக்கெட் வீரனும் காசுக்கு தான் விளையாடினான். சவுத் ஆப்பிரிக்காவும் அதுக்கு தான் விளையாடினான். இதே டெஹல்கா.com தான் அப்படியே அப்பட்டமா அன்னைக்கு பிடிச்சி அம்பலப்படுத்துச்சு. இப்ப டெஹல்கா.com இருக்க இதே நிறுவனம் தான் இந்த கிரிக்கெட்ல உள்ள இந்த சூதாட்டத்தை இதே மாதிரி வீடியோ ஆதாரங்களை அம்பலப்படுத்தி தான் நாரி போனுச்சு, நாடே நாரி போனுச்சு. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், இந்தியாவை ஜெயிக்கட்டுமே, 7 பேர் ஜெயிச்சிருக்கான், 11 பேர் ஜெயிச்சிருக்கான் எடுத்துக்கணும். இன்னைக்கு பாகிஸ்தான் ராணுவம் ஜெயிச்சா மட்டும்தான் சந்தோஷப்படுவீங்க. இந்திய ராணுவத்துக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் சண்டை வந்து அதுல இந்தியா நாடு ஜெயிச்சா அதுதான் நாடு ஜெயிச்சுன்னு அர்த்தம். இங்க இருந்து 10 பேர் கபடி விளையாட போய் அமெரிக்காவில் போய் தோத்துட்டான்னு சொன்னா இந்தியா தோத்து போச்சு. 10 பேர் தோத்துக்கிறான், ஏன் இந்தியா தோத்து போகுது? எங்க நாட்டில் உள்ள 10 பேர் தோத்துருக்கிறான். நாங்க தேர்ந்தெடுத்து அனுப்பின 10 பேர் சரியில்லை, இதுக்கு மேல நல்ல 10 பேர் அனுப்பி விட்டு போறோம். அப்படி எடுக்கிறதா? இந்த விளையாட்டுல தோத்தவன நாடே தோத்து போச்சா? ஒரு கபடியில தோத்த உடனே ஒலிம்பிக்ல ஒண்ணு வாங்கல உடனே தோத்து போயிட்டோமா? இது ஒரு விளையாட்டு. வசதி உள்ளவன் அதுக்கு ஊக்குவிக்கிறான், வசதி இல்லாத ஏழை நாட்டில் செய்ய முடியல, அவ்வளவுதான் அதுக்கு விஷயமே தவிர இதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த மாதிரி போட்டிகள்ல செஸ்ல ஒருத்தர் ஜெயிச்சுட்டு வந்த உடனே நம்ம ஆடுறோம். ஒரு மல்லீஸ்வரி வெங்கலம் வாங்கினது போது அது இன்னும் குதிரை குச்சிட்டு இருக்கான், ஒரு வெங்கலம் வாங்கினதுக்காக வேண்டி. இப்ப நான் என்ன சொல்றேன், இதுல என்ன பெருமைக்கு என்ன இருக்குது? அவரவருடைய திறமையை பொறுத்து பிரகாசிக்கிறாங்க. இதுலயே நீங்க தேசம்னு பாக்குறீங்க. இத என்னைய கேட்டா இந்தியாவுல உள்ள ஒருத்தனா பிறந்து விட்டு அமெரிக்காவில் ஒரு கால்பந்து வீரர் மீது ஒரு ரசிக்கிற தப்பு கிடையாது. ஏன் நீங்க இந்தியாவில் ஜாக்கி சானை ரசிக்கிறீங்க? ரஜினிகாந்த் ரசிக்க வேண்டியானுங்க, கமலஹாசனை. அதை தாண்டி போய் ஜாக்கி சானை ரசிக்கிறீங்க. புருஸ்லின்னு பணியம் போட்டு தெரியுங்களா? அது எதுக்கு? அவன் யாரு? புருஸ்லி யாரு? சீனாக்காரன். புருஸ்லி நல்லா அடிச்சானோட புருஸ்லிக்கு ரசிகர் பண்றோம். ஜாக்கி அதனை தப்புன்னு சொல்லல, அப்படித்தான் இருக்கணும். விளையாட்டும் அப்படித்தான் இருக்கணும். இந்தியாவில் உள்ள ஒருத்தன் அமெரிக்காவுடைய ஒரு கிரிக்கெட் டீம் மீது அன்பு வைத்தால் அவன் தேச விரோதி இல்ல. நாட்டுக்கு ஆபத்து வரும்போது காட்டி கொடுக்கிறானே, ஊழல் செய்யறானே, தேசத்தின் ரகசியத்தை அற்பமான ஒரு பாட்டில் ஒயினுக்கு விற்கிறானே, அவனை சொல்லுங்க, அவன் தான் தேச விரோதி. விளையாட்டுல வந்துகிட்டு தேசபக்தி நீங்க எடை போடாதீங்க, விளையாட்டை விளையாட்டாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்பது எல்லாருக்கும் முதல் சொல்லக்கூடியது. இப்படி சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தில் எங்கள்ல கிறுக்க பாகிஸ்தான் ஜெயிச்சவன செய்யறான் இருக்கிறான் இல்ல நான் சொல்லல. இந்த மாதிரி செய்யற லூசு கொஞ்சம் பேரு எங்க சமுதாயத்தில் இருக்கிறான். என்ன பண்றான்? அவன் ஜெயிச்சவன ஹூங்கிறதும் அடிக்கிறதும் வேணும்னு இந்த மாதிரி பண்றான் பாருங்களேன். இதை வந்து நாங்க ஒத்துக்கிற முடியாது. விளையாட்டுக்கு போய் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறானே. பாகிஸ்தான் ஜெயிச்சா உனக்கு என்ன? பாகிஸ்தான்காரன் குண்டை போட்டான்னா கரெக்டா தேர்ந்தெடுத்து பாய் விட்டெல்லாம் விட்டு மத்த விட்டு தான் போட போறானா? மாயவரத்துக்கு அடிச்சான்னா எல்லாரும் சேர்ந்தானப்ப சாவ போறோம். பாகிஸ்தான்காரன் ஜெயிச்சாங்கிறதுக்காக வேண்டி ஆட்டம் போட்டான்னு சொன்னா அது தப்பு. இந்தியா ஜெயிச்சதுக்கு ஆட்டம் போட்டாலும் தப்பு. விளையாட்டா ரசிக்கிறோமா போயிடணும். ரெண்டு சைட்லயுமே சரியில்லை. என்ன கேட்டா இவன் என்ன செய்யறான்னு கேட்டா கிரிக்கெட் மைதானத்தை போய் கொத்துறான், விளையாட விட மாட்டேங்கிறான். அந்த டீம் இங்க வரக்கூடாது, இந்த டீம் அங்க வரக்கூடாதுங்கிறான். இவன் தேசத்தினுடைய வெற்றி அதுலதான் இருக்குங்கிறான். கோட்டை விடக்கூடாது, கோட்டை விடக்கூடாதுல கோட்டை விட்டுட்டான். இப்ப எதுல கோட்டை விடக்கூடாதோ அதுல எல்லாம் விட்டுப்புட்டு தேசபக்தியை காட்டிவிட்டு எதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குன்னு ஆயுதங்கள் வாங்குவது, ராணுவம், அந்த மாதிரி விஷயங்கள்ல காசை வாங்கிட்டு வெடிக்காத துப்பாக்கி வாங்கி கொடுத்தா எப்படி ஜெயிக்க ராணுவம்? வேற எதுல வேண்டாலும் ஊழல் வரலாமுங்க. பாதுகாப்பு துறையில ஊழல் பண்ணிவிட்டான்னா ஒரு செகண்ட்ல அமைக்கிட்டு போயிடுவோம் ஒரே அமுக்கா, நம்ம காலியாயிருவோமே. அதுதான் நம்ம கவனமா இருக்கணும். இதுல போட்டு கவனத்தை தேவையில்லாத விஷயத்தில் கவனத்தை செலுத்தி நாசமாயிட்டாங்க. அதனால முஸ்லீம்களுக்கு சொல்லக்கூடிய என்னன்னு கேட்டா இதெல்லாம் ஒரு விளையாட்டை எடுத்துக்கிறங்க. இவன் ஜெயிச்சா என்ன இதுன்னு சொல்ல போனா இதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம். சில நேரங்கள்ல வந்து கிளைமேட், திடலு, அந்த பொசிஷன் எல்லாம் தீர்மானிக்கும் விளையாட்டை. நல்ல விளையாடுறவங்க கூட ரஷ்யாவுக்கு போனா தோத்து போயிருவான். அந்த இவனுக்கு தாங்காது, அவன் நல்ல ஸ்டெடியா நிற்பான். அந்த மாதிரி எல்லாம் பல சமாச்சாரங்கள் அடங்குனது விளையாட்டுங்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் சாதி இல்லைன்னு நாங்க சொல்றோம். அதுதான் இந்த கேள்வி கேட்கிறாங்க. இஸ்லாத்துல வந்து சாதிங்கிற முறை கிடையாது, எல்லாம் முஸ்லீம் தான். அவன்ல ஒரு சேர்ந்தவன் தாழ்ந்தவன்லாம் கிடையாது என்று சொல்லும் பொழுது, ஆனா நீங்க நடைமுறையில பாக்குறீங்க முஸ்லீம்கள்ட்ட அப்படி சில பிரிவுகள் இருக்குது. அவர் சொன்னபடி பட்டாணி என்று சொல்றாங்க சில பேர் வந்து லெப்பைங்கிறாங்க, சில பேர் பக்கீர்சாங்கிறாங்க,
அது 3 சுட்டி காட்டுறாரு. இன்னும் நிறைய இருக்குது. இப்படி எல்லாம் இருக்குதே, இல்லைன்னு சொல்றீங்க, உங்கள்ட்ட இருக்குதே கேட்கிறாரு. முதல் விஷயத்தை விளங்கிக்கிறனும். முதல் சாதிண்டா என்ன என்று பார்த்தா, ஒருவன் ஒரு குடும்பத்தில் ஒரு குலத்தில் பிறந்து விட்ட காரணத்தினால அவனை உயர்ந்தவன் என்று நினைக்கிறதும், அதுல பிறக்கலைங்கிற காரணத்தினால மற்றவனை மற்றமா நினைக்கிறதுக்கு பேர் தான் சாதிங்கிறது. சாதியில அதான அது. நான் இந்த ஜாதியில உள்ள இதுல பிறந்தவன் அதனால நான் சிறந்தவன், நீ இதுல பிறக்கல நீ அதுல போய் பிறந்துட்ட அதனால நீ தாழ்ந்தவன் அப்படி நினைக்கிறாங்க பாருங்க. நினைச்சு நீ என்னை தொடக்கூடாது, நான் உன்னை தொடக்கூடாது, நீ இவ்வளவு இடத்துக்கு தான் வரணும், இதை தாண்டி நீ வரக்கூடாது, நான் எவ்வளவு இடத்துக்கு கொண்டாலும் போவேன் அப்படிங்கிற மாதிரியான மனப்பான்மைகளை தான் சாதிங்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இந்த அமைப்புகள்லாம் இருக்காண்டா கிடையாது. இதுவே இல்லைன்றா நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஒரு பட்டாணி என்பவரும் அவர் சொன்னபடி ஒரு பக்கீர்சாவும் ஒரு லெப்பேங்கிறவரும் பள்ளிவாசலுக்கு தொழுவ போறாங்க. லெப்பே பக்கீர்சா போயிட்டாருங்க, அவர் முதல் வரிசையில் நிப்பாரு. இந்த பட்டாணி பிந்தி வந்தாருன்னு வைங்க, இவர் பின்னாடி தான் நிப்பாரு. யாரு வந்தாங்களோ அவங்களுக்கு முதலிடம், யாரு பிந்தி வந்தாங்களோ அவர்களுக்கு பிந்தின இடம். ஜனாதிபதியாகவே பக்கீர்சா இருந்தாலும் அவர் வந்தா தான் முதல்ல அவர் கிடைக்கும். லேட்டா வந்தாருன்னு வைங்க தெருவில் நிப்பாட்டிடுவாங்க. முஸ்லீம்கள்ல எந்த ஆளை பார்த்து பள்ளிவாசலுக்குள்ள முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் எந்த பள்ளிவாசல்லையும் நீங்க முதல் வரிசையில் போய் உட்கார ஆசைப்பட்டீங்கன்னா முதல் ஆளா நீங்க போகலாம். கியூ தான் பள்ளிவாசல்ல கடைபிடிக்கிறது, கியூ சிஸ்டம் தான். கியூ முறை மாதிரி ஏறக்குறைய முதல்ல போய் ரிசர்வ் பண்ணி உட்கார்ந்துக்கணும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அந்த மாதிரி வேறுபாடுகள் பண்ணுவது இல்லை. அதே மாதிரி ஒரு தட்டுல சகன்ல பெரிய தட்டு கூட பெருசா இருக்கும், அதுல சோத்த போட்டுக்கிட்டு அது பார்க்கறது கூட கொஞ்சம் நல்லா இல்ல. இந்த சகோதரத்துவம் வருவதற்காக எல்லாம் ஜீர்ணிச்சுக்கிறோம். அதை விட என்ன வேணும் நமக்குள்ள, சகோதரத்துவம் முக்கியம் அப்படிங்கறதுக்காக வேண்டி ஒரு பிளேட்ல சோத்த போட்டுக்கிட்டு இங்கனுக்குள்ள பக்கீர்சா உட்கார்ந்துருப்பாரு, அவர் சொன்னபடி இங்கனுக்குள்ள பட்டாணி உட்கார்ந்துருப்பாரு, இந்த பக்கத்துல லெப்ப உட்கார்ந்துருப்பாரு, இந்த இடத்துல ஜமாத் தலைவர் உட்கார்ந்துருப்பாரு. 4 பேர் உட்கார்ந்து ஒரு பிளேட்ல சாப்பிடுவாங்க, ஒரு பிளேட்ல எடுத்துட்டு சாப்பிடுவாங்க ஒரே மாதிரி குழம்பு ஊத்தி. இத திருமண நிகழ்ச்சிகள்ல மற்ற சந்தர்ப்பங்கள்லாம் நீங்க பாப்பீங்க. தன் பக்கத்துல உட்கார்றவன் யாருன்னு நாங்க பார்க்க மாட்டோம். நீ பட்டாணியா, நீ பட்டாணியோட போய் உட்காரு, நீ லெப்பையா, லெப்பையோட போய் உட்காரு சொல்ல மாட்டோம். இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அதனால இந்த மாதிரி பிரிவுகள் எங்க சமுதாயத்தில் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதை சாதி நீங்க நினைக்க கூடாது. ரெண்டாவது கொள்வினை கொடுப்பினை இல்லைங்கிறாங்கல்ல, அது தவறு. கொடுக்கறாங்க, கொடுக்கிறது இல்லைங்கிறது 2 இடத்துல வருது. எந்த இடத்துல வருதுன்னா, பக்கீரிசாண்ட முதல் என்ன விளங்கிக்கணும். பக்கீரிசா என்பது அதாவது யாசித்து வாழ்க்கை நடத்துபவர் அர்த்தம். பக்கீரிசா அர்த்தம், பக்கீரிங்கிறாங்கல்ல, பக்கீரின்னா பிச்சை எடுப்பவர். அரபி வார்த்தை தான் பக்கீரிங்கிறது. பக்கீர், பக்கீர்னா பிச்சைக்காரன். அப்ப பிச்சை எடுத்து சில பேர் தொழிலா செய்யறாங்க இருக்கிறாங்க, அவங்கள பிச்சைக்காரன் சொன்னாங்க. அதை அரபியில பக்கீர்னு சொல்லி பிறகு பக்கீர் சாக்கன்னு சொல்லிட்டாங்க, பக்கீரிகள். இப்ப ஒருத்தன் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பிச்சை எடுக்கிறது அவனுடைய சுயமரியாதைக்கு பாதிப்பா இருக்குது. இப்ப நான் நீங்க சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவர்னு வச்சுக்கிருவோம், சாதி உங்களுக்கு இல்ல. உங்களுடைய மகளை ஒரு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற குடுப்பீங்களா? அதுவும் தீண்டாமக்காக இல்ல, அந்த அந்த அடுத்தவற்றை யாசிக்கிறது ஒரு கேவலமா நீங்க நினைக்கிறீங்க. அப்ப அந்த மாதிரி சில பேர் செய்யறாங்களே, அவர்களுக்கு தொழில் செய்து பழைக்கக்கூடியவர்கள் பொண்ணு கொடுப்பதற்கு யோசித்தார்களே, ஆனால் அதை நீங்க தப்பு சொல்ல முடியாது. அவர் இந்த தொழிலை விட்டுட்டாருன்னா கொடுப்பாங்க, நல்லா விளங்கிக்கணும். இதே பக்கீர்சாங்கிறவருக்கு பிறந்தவர், அவர் அதை விட்டு அவர் தொழிலதிபரா மாறினார்னு வைங்க, அப்ப எங்க சமுதாயத்தில் கொடுப்பாங்க. இருக்கு சில ஊர்கள்ல, அதாவது சில ஊர்கள்ல வீடா போய் பிச்சை எடுத்துட்டு வராங்க. நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு பச்சை தப்பா போட்டுக்கிட்டு மாறியா கொத்தடிச்சுட்டு போய் கேட்பாங்க. இவர்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறது பிறப்புனால இல்ல, அவர் சேர்ந்து வேலையினால. ஏன் உழைச்சில இஸ்லாம் உழைச்சில திங்க சொல்லுது, இப்படி வாங்கி திங்க கூடாத, உயிர் போயிருங்கிற கட்டத்தெல்லாம் யாசிக்கணும் இஸ்லாத்துல. இஸ்லாம் சொல்லு தந்த வழிமுறை என்னன்னு கேட்டா, உயிர் போயிரும்டா மட்டும்தான் அடுத்தவன் கையேந்தனுமே தவிர வேற சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கையேந்த கூடாது. வேலை கிடைக்கல, மூட்டை தூக்க முடியல, அந்த மாதிரி எவன் எந்த வாய்ப்பும் தரமாட்டேங்கிறான், ஒரு பழைய பேப்பரை பொறுக்கி கூட விற்கிறதுக்கு உடம்புல ஜீவன் இல்ல, அந்த மாதிரியான ஆட்களுக்கு அனுமதிக்கப்பட்டதை திடகாத்திரமா இருக்கிற நீ செய்யறியே அப்படிங்கிறதுக்காக வேண்டி இஸ்லாம் இருக்குது. அந்த திருமண நேரத்தில் தான் அதை ஒதுக்குவான், பள்ளிவாசல் ஒதுக்க மாட்டோம், சோத்துல ஒதுக்க மாட்டோம். நல்லா விளைக்கிறோம். குடும்பம் 2 பேர் வாழ்ந்து இருக்கும் போதுங்க, அந்த பெண்ணுடைய நிலையில இருந்து பாருங்க, உங்க புருஷன் என்ன பண்றாரு, அவரு தெருத்தரவா பிச்சை எடுத்து வர்றாரு, அப்படி நிலைய உங்க மகளுக்கு நீங்க கொடுப்பீங்களா? இதுக்காக வேண்டி அவர் சொன்னபடி பக்கீர் சாக்கள் என்று சொன்னால் அதை தொழிலா செய்தார்களே, ஆனால் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அது உண்மை.
அது தொழிலை விட்டுட்டாரையானால் வேற தொழில் செஞ்சால் கொடுப்பார்கள். அப்ப சாதி இல்லைன்னு விளங்கிக்கணும். இந்த பட்டாணிங்கிறாங்கல்ல, பட்டாணிங்கிறவங்களுக்கு மற்றவங்க பெண்ணு கொடுக்க மாட்டாங்க. அது உண்மைதான். அது பள்ளிவாசல்ல ஒண்ணா இருப்பாங்க, ஒரு தட்டுல சோறு திம்பாங்க, ஆனா பொண்ணு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா, பட்டான்னு சொன்னா வடநாட்டில் ஊப்பியில இருக்கிற ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தாலுகாவுக்கு பேர் தான் பட்டான்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் அந்த பட்டான்கிற ஏரியாவில் ஒரு கலவரம் ஏற்பட்டு அங்க முஸ்லிம்கள் வாழ முடியாத நிலையில தமிழகம் அமைதி பூங்காண்டு கேள்விப்பட்டு 50 வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்தில் குடியேறிய மக்கள் தான் பட்டான்கள். பெரிய பயங்கர கலவரம். இந்த நவகாலிலாம் நடக்குது பாருங்க. அந்த மாதிரியான காலகட்டத்தில் நடந்த கலவரத்தில் அங்க வாழ முடியாம இருக்கிற சட்டிப்பட்டிலாம் தூக்கிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க யாரு? பட்டான்கள். பட்டான்னா பட்டாணி என்ற பகுதியை சேர்ந்தவர்கள், பட்டாணியர்கள்ங்கிறாங்கல்ல, அதை சேர்ந்தவங்க. இவங்க தாய்மொழி உருது. உங்களுக்கு இங்க உருது பேசுற முஸ்லீம்லாம் இருக்காங்களே, இவங்க எல்லாம் தாய்மொழி உருது. அங்கிருந்து வந்தவங்க பட்டான்கள். உருது தான் உங்களுக்கு தெரியும், தமிழ் தெரியாது. என்ன பேசுவாங்களே தவிர வீட்டுக்குள்ள அவங்களுக்குள்ள உருது தான் பேசிக்கிறாங்க. அப்ப திருமணம் முடிக்கும் பொழுதுங்க மொழி முக்கியமா அது வந்து பெரிய பிரச்சனை ஆகும். இவன் பொண்டாட்டியை வர்ணிப்பான், மொழியில வர்ணிச்சா அவளுக்கு எப்படி சந்தோஷப்படுவா. இவன் காரப்புறன்னு இருந்தா சொல்ல, அவ ஒண்ணு புரிஞ்சுக்கிற சரியா வருமா? 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதுல வந்து பேச வேண்டி இருக்குது, ஒருத்தர் திருப்திப்படுத்த வேண்டி இருக்குது. 2 பேருக்கும் ஒரு அந்யோன்யம் வரணும்னு சொன்னா 2 பேரும் ஒரே மொழியா இருக்கணும். ஒரு மலையாளத்து பொம்பளை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னா நாங்க எப்படி குடும்பம் நடத்துறது? வெறும் தாம்பத்தியம் மட்டும் நடக்குமே தவிர மற்ற சந்தோஷங்கள்லாம் இழக்க வேண்டி வந்துடும். மற்ற எவ்வளவு திருமண வாழ்க்கை வெறும் தாம்பத்தியம் மட்டுமா? எத்தனை விஷயங்களை கலந்து ஆலோசிக்க வேண்டி இருக்குது, ஒருத்தர் சந்தோஷப்படுத்த வேண்டி இருக்குது, ஒருத்தர் ஐஸ் வைக்க வேண்டி இருக்கு, புகழ வேண்டி இருக்குது, காரியம் ஆகுறதுக்காக வேண்டி இப்படிலாம் நடக்கிறதெல்லாம் இருக்குது. அது நடக்குமா? நடக்காது. அதுக்காக வேண்டி கொடுக்க மாட்டாங்க. இதை தவிர வேற வேற பிரிவுகள்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாம் கொடுத்துருவாங்க. ஒண்ணு செய்யற தொழிலை வந்து அவங்க விடாதனால கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இன்னொன்னு தாய்மொழி உருது இருக்கிறதுனால கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது குடும்ப வாழ்க்கைக்கு மட்டப்படுத்துறதுக்கு இல்ல. இவங்களும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, அவங்களும் இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அது விளைவிக்கணும். இவங்களும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, அவங்களும் இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. எப்படி வாழ்க்கை நடத்த, எப்படி மேட்ச் ஆகும், எப்படி சரியா வரும்? இதுதான் அடிப்படைங்க. இது போக இந்த பிரிவுகள், மற்ற பிரிவுகள் இன்னும் நிறைய இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கணும். சில பகுதியில ராவுத்தரும்பாங்க, சில பகுதியில மரக்காயிரும்பாங்க. இதெல்லாம் கூட தொழில்னால வந்த பேர் தாங்க. ராவுத்தண்டா என்ன? குதிரையை ட்ரைனிங் பண்றவனுக்கு பேர் ராவுத்தர். யானைக்கு பயிற்சி கொடுத்தா மாவுத்தன். தமிழ்ல யானைக்கு பயிற்சி கொடுக்கிறவனுக்கு பேர் என்னது? மாவுத்தன். குதிரைக்கு பயிற்சி கொடுக்கிறவனுக்கு பேர் ராவுத்தன். அந்த காலத்தில் முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்க? தமிழகத்து முஸ்லீம்கள் அரபு நாட்டு குதிரைகளை இறக்குமதி பண்ணி அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து பாண்டிய மன்னர்களுக்கு விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த குதிரை படைக்கு, குதிரைக்கு ட்ரைனிங் கொடுக்கிற வேலை உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த தொழில் செஞ்சதுனால ராவுத்தர்கள் என்று சொல்லப்பட்டார்கள். இப்ப என்ன நீ குதிரை மேய்ச்சிட்டு இருக்கிறியா? இப்ப ஏன் ராவுத்தருங்கிற உன்னைய? இது தப்பு. இப்ப எங்க ஆளுக்கு அவன் குதிரை மேய்க்கிறது இல்ல, பேரோடவே சேர்த்துக்கிறான். இப்ராஹிம் ராவுத்தர், இப்ராஹிம் குதிரை மேய்க்கிறவன். நீ குதிரை மேய்க்கும் போது போடு, இப்ப என்ன குதிரையா மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற? இது விஷயம். மரக்காருங்கிறாங்களே, கடலோர பகுதியில் தான் மரக்காயர் இருப்பாங்க. மரக்காயர்னா மரக்கலாயர். மரக்களம்னா என்ன? தோணி, படகு. படகு ஓட்டி கொண்டு வணிக கடல் வழி வாணிபம் செய்தவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இங்க இருந்து இலங்கைக்கு சரக்கு ஏத்திட்டு போறது, அங்க இருந்து மலேசியாவுக்கு ஏத்திட்டு போறது. அந்த காலத்து கப்பல்ல, மரக்கப்பல்ல, மரக்களத்திலேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர்கள் கடலோர பகுதியில் வியாபாரிகளா இருந்ததுனால மரக்கலாயர் என்று சொல்லப்பட்டு மரைக்காயர் என்று மருவியது. இப்போ உள்ள எவனும் மரக்களம் ஓட்டுறது இல்ல, ஏறக்கூட தெரியாது நம்ம ஆளுகளுக்கு. இவன் என்ன பண்றான்? பேருக்கு பின்னாடி மரைக்காயர், ஒரு குழப்ப பருக்கு மரைக்காயரு. பாண்டிச்சேரியில் இருந்தார்ல, பருக்குன்னு சொல்லுவேன், அது மரைக்காயரு. இது தப்பு. இஸ்லாத்துல இல்லாத ஒன்றை நீ மரக்களம் ஓட்டுனா சேர்த்துக்க, அதையே இன்னைக்கு தொழிலா செஞ்சா சேர்த்துக்க. தொழிலா செய்யலங்கும்போது நீ மரக்காயிருங்கிற? பாக்குறதுக்கு சாதி மாதிரி தெரியுதா இல்லையா? அடுத்தவங்க கேட்கிற அளவுக்கு வருதா இல்லையா? அப்ப அந்த மாதிரி பேர்கள் போடுவதை தவிர்த்து கொண்டது நம்ம எங்க மக்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. இஸ்லாம் இப்படி எல்லாம் பிரிச்சு கொள்ள சொல்லல. அதான் விஷயம். இருந்து வருகிறேன். என்னுடைய பெயர் ஜி பிரபாகர். எனக்கு நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் உண்டு. நான் பள்ளியில் 10வது படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டு விழாவுக்கு நாடகம் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அப்பொழுது என்னுடைய இஸ்லாமிய நண்பர்களையும் நடிக்குமாறு நான் கூறிய போது அவர்கள் எங்களுடைய பள்ளிவாசல் ஹஜ்ரத் நாடகங்களில் நடிக்கக்கூடாது என்று கூறிவிட்டார் என்று கூறினார்கள். நடிப்பு பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? நடிப்பு துறையில் மம்முட்டி, நாசர் மற்றும் நடிகை அமலா ஆகியோர் உள்ளார்கள்.
இது பற்றி தங்கள் கருத்து என்ன? தெளிவாக்க வேண்டுகிறேன். மேலும் இந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற மத நல்லிணக்க விழாவை ஏற்பாடு செய்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சகோதரர் நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. நடிக்கிறத பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது? இதான் கேள்வி. நடிக்கிறத பத்திங்க, நடிப்புங்கிற நம்மகிட்ட பழகி போச்சு. சினிமாங்கிறது உங்கள்கிட்ட ஒருத்தர் நடிச்சா என்ன பண்ணுவீங்க? ஒத்துக்குருவீங்களா? நடிக்கிறதுங்கிறது ஏமாத்துறது. அதான் நடிப்புன்னா அதானது. என்னடா நடிக்கிற கேட்கறமா இல்லையா? அப்ப அழுகுற மாதிரி நடிப்பான். வாத்தியார் கிட்ட நின்றுகிட்டு என்ன செய்வான்? மார்க் கம்மியா எடுத்துறான்னு வைங்களேன், அடிக்க முந்தையே நடிப்பான் அழுகுற மாதிரி. அந்த மாதிரி நடிச்சா என்ன செய்வான்? ஒத்துக்கிற மாட்டோம், நல்லவனை ஏத்துக்கிற மாட்டோம். நடிக்கிறது என்பது எப்படி ஏமாற்றலாம் மக்களை என்று கத்துக் கொடுக்கிறதுக்கு தான் அது உதவுகிறது என்பதை நீங்க நடைமுறையில பாக்குறீங்க. இன்னைக்கு சினிமாவில் சொல்றீங்க, மம்முட்டி பெரிய ஆளா இருக்காருங்கிறீங்க, நாசர் பெரிய ஆளா இருக்காருங்கிறீங்க, என்ன பெரிய ஆளா இருக்கிறாங்க? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆட்களா இருக்கிறாங்க. அவர்கள் இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க? ஒரு சாதாரண ஒரு 1000 ரூபாய் வருமானம் வரக்கூடியவன் கொடுக்கிற தர்மத்தை இந்த நடிகரா இருந்து கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்களே, அவங்க தர்றாங்களா? கார்கில் இந்த குஜராத்துடைய பூகம்பம் நடந்துச்சு, அதுக்கு என்ன கொடுத்தாங்க? ஒரு ரஜினிகாந்த் கொடுக்கிறதா இருந்தா ஒரு 50 கோடி கொடுக்க முடியாதா அவருக்கு? ஒரு சரத்குமாருக்கு ஒரு 25 கோடி கொடுக்க முடியாதா? ஒரு விஜயகாந்துக்கு ஒரு 10 கோடி கொடுக்க முடியாது நினைக்கிறீங்களா? கொடுக்க முடியும். சாதாரண ஒரு மளிகை கடை வச்சுக்கிறவங்க கொடுத்ததுல காவாசி கூட கொடுக்கல. அவங்க எல்லாருமே சேர்ந்து கூட, நடிகர்களா சேர்ந்து கூட ஒரு 5 கோடி கொடுக்கல. இப்ப நடிகர்கள் என்பவர்கள் சினிமாவுல நடிச்சு நம்மளை ஏமாத்துறது அவர்களை அவங்களை முன்னிறுத்துக்கிறதுக்காக ஏமாத்திட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா பெரிய கலை சேவை. என்ன கலை சேவை? ஒரு கலை சேவையும் கிடையாது. இன்றைக்கு நம்ம நாட்டில் மனிதாபிமானம் எடுபட்டு போனதுக்கும், மனிதனையே இல்லாம போனதுக்கும், ஒரு போலித்தனமான ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்வதற்கும், நாடு அரசியல்ல சீர்கட்டு போனதற்கும் எல்லாத்துக்கும் சினிமா காரணம் இல்லையா? சினிமாவில் நம்ம பார்க்கிறோம். இன்னும் நல்லா சிந்திச்சு நீங்க பார்க்கணும். சினிமாவில் ஒரு கதாநாயகன் வருவான். ஒரு கதாநாயகன் வரும்போது ஒரு வில்லன் 10 பேர் சேர்ந்து கொண்டு கதாநாயகன் அடிப்பாங்க. ஒரு அடி மேல படாது. கதாநாயகன் அடிப்பாங்க, கம்பு கட்டி பயங்கரமா வச்சு அடிப்பாங்க. ஒரு அடியாச்சும் அவன் மேல படாது. அப்படி சுத்தி சுத்தி வெறுங்கெல்லாம் சுத்துவாரு, ஒரு அடியும் படாது. அதுக்கு பிறகு என்ன செய்வார்? இவர் 10 பேரையும் கையை நீட்டுவார். இப்படி 25 பேர் விடுவாங்க. இப்படிதான் செய்வாரு, விடுவாங்க. அப்படி டைவ் அடிப்பான். அவர் அடிப்பார், அடி இப்படி விழுவான். ஒருத்தன் இப்படி விழுவும். நடக்குமா? இப்படி உலகத்தில் எங்கேயாச்சும் முடியுமா? குண்டுமணிக்கு முடியுமா? முகமது அலி கிளைக்கு முடியுமா? உலகத்தில் யாருக்காச்சும் முடியுமா? எவ்வளவு பெரிய மாவீரனா கேமராவுடைய ட்ரிக்ல இப்படி மேல போட்டு அந்த பிரேமே திருப்பி 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 ரிப்பேர் பண்ணா அப்படி தெரியும். அவ்வளவுதான். இப்படின்னு இதை 10 தடவை நம்ம திருப்பி திருப்பி பண்ணிக்கலாம். திருப்பி திருப்பி பண்ணி விட்டு அவன் என்னமோ அடி அடிச்சோன்னா பிறந்து சுத்திக்கிட்டு விழுவுற மாதிரி காட்டுறான். அதை நம்ம 3 மணி நேரம் உட்கார்ந்துக்கிட்டு நம்மளை கிறுக்கனாக்குறான்னு விளங்காம ரசிக்கிறோம். 3 மணி நேரம் நம்ம முட்டாள வரமா இல்லையா? அட ஒருத்தன் ஓடுறான், எதிரி வில்லன் ஓடுறான், வண்டியில லாரியில ஓடிக்கிட்டு இருப்பான், பொம்பளைய கடத்திட்டு போவான். கதாநாயகன் என்ன செய்வார் தெரியுமா? அப்படி மாடியில இருந்து கரெக்டா குதிப்பாரு. குதிக்கும் போது கரெக்டா ஒரு வைக்கோ போற ஏத்துக்கிட்டு ஒரு லாரி வரும், வணங்குதா? அதுல கரெக்டா ஒரு அடி கூட அப்படி சக்குன்னு உட்காருவார். இது நடக்குமா? சைக்கிள்ல ஓட்டிக்கிட்டு போய் ஜீப்பு பிடிக்கிறாருல, பிடிக்க முடியுமா? நீங்க ரசிக்கிறீங்கல்ல. 3 மணி நேரத்துக்கு நம்ம மூளை இல்லாதவன் நம்ம காட்டிக்கிறீங்கல்ல. அங்க உட்கார்ந்து பார் வரப்போறாரு. மனிதன் எந்த கட்டத்திலையும் பகுத்தறிவை இழந்துடக்கூடாது. எல்லா நேரத்திலையும் கடவுள் நமக்கு கொடுத்துற பெரிய பாக்கியம் பகுத்தறிவு. நம்மளை முட்டாள ஆக்குனான்னு வைங்க, நம்ம கிற்கனவுல ஆக்குறான், காசையும் கொடுத்துட்டு நம்மளை லூஸ் ஆக்குறான இவன் நினைக்கணுமா இல்லையா? எத்தனை பேர் நினைச்சு சொல்லுங்க பார்ப்போம். சினிமா கோட்டையில் உட்கார்ந்துக்கிட்டு என்னடா கிற்கொலை யாரா கேட்டமா? ஏண்டா பைத்தியம் விளையாடுறீங்கன்னு கேட்டமா? கேட்க மாட்டேங்கிறோம். அதை விட கொடுமை என்ன தெரியுமா? அடி அடி நைய புடைச்சி உளுந்துருவார், சத்தம்லாம் ஊத்தும், போன மாதிரி கிடப்பான். திடீர்னு அங்க இருந்துகிட்டு காதலி ஒரு சத்தம் போடும், அவர் வேற சொல்லி எந்திரிப்பாரு, கை காலெல்லாம் ஓட்டும். டிவியில பார்த்தது அந்த கூத்தலாம். சினிமா கோட்டை யாரு போனா இது சொல்றதுக்காண்டி பாக்குறதா வணங்குதா? அப்ப நடக்க முடியாதுங்க. அதுக்கு பிறகு 1000 பேரை துவம்சம் பண்ணி அவர் பண்ற இதுகளை பார்த்தா இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்மளையெல்லாம் நீங்க என்ன நினைக்க மாட்டேங்கிறீங்க? நம்மளை இவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாரு? மக்களை எல்லாம் கிறுக்கம் பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன சொன்னாலும் கேட்கிற மாதிரி. அதோட நல்ல செய்திகளா சொல்றானா? நல்ல செய்திகள் சொல்றது இல்ல. இன்னைக்கு இந்த செக்ஸ் வக்கரம் பிடிச்ச சமாச்சாரங்கள் அதிகமா இருக்குது. அதுக்கு யாரு காரணம்?
ரஜினிகாந்த்ல இருந்து எம்ஜிஆர்ல இருந்து எல்லா நடிகர்களுமே அவர்கள் உத்தமர்களாக வேடம் கட்டினா கூட அந்த பொம்பளைகளை எப்படி காட்டினாங்க முன்னாடி, அவங்க கமர்ஷியலா சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி அவர் சரோஜிதாவி ஜெயலலிதாவை எம்ஜிஆர் எப்படி காட்டினாரோ அப்படிதான் ரஜினிகாந்த் கமலஹாசன்லாம் அப்படி 2 சீன் வைக்காம இருக்கிறாங்களா? ஆம்பளை மட்டும் பாக்குறதுக்காக வேண்டி குறிப்பிட்ட பாசம் மட்டும் அப்படி குளோசப்ல காட்டுறான எதுக்கு? அதை மட்டும் ரசிக்கிற மாதிரியான இது பண்றான எதுக்கு? ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்பிட்டு போக வேண்டியதானே? சினிமாவில் இதெல்லாம் எங்கேயோ போயிட்டு அமெரிக்காக்காரன் அவன் இடத்துல பாட்டு உண்டா, டான்ஸ் உண்டா, தொடைய காட்டுறது உண்டா, தொப்புள் ஆம்லெட் போடுறது உண்டா? எந்த உலகத்திலையும் கிடையாது. இவனும் தான் என்ன பண்றாங்க, நம்மளை அப்படியே வேற மாதிரி ஆக்கி ஒரு காமத்தில் ஆக்கி ஒரு மோகத்தில் ஆக்கி போகிற பொம்பளை விளையாட்டு சொல்ல போகிற பொம்பளை எல்லாம் தொப்புள் தெரியான்னு பாக்குறீங்கல்ல. உங்களை இந்த நிலைக்கு ஆக்குனது யாரு? ஒரு பெண்கள் இதை விரும்புறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பொம்பளை வச்சுமா பார்த்துட்டு வந்துருவாங்க. உங்க வீட்டு ஆம்பளை எப்படி பார்க்க மாட்டாங்க வச்சுக்கோங்க. பெண்களா இருக்கிறீங்களே, நீங்க போய் கூட போய் பார்த்துட்டு வந்துருங்க. இவன் ராத்திரிக்கு பூரா அந்த அந்த கனவு கண்ணியை தான் நினைச்சிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஆண்களுடைய உள்ளத்துல சபலத்துல உண்டாக்கி இன்னைக்கு எல்லாம் ராக்கிங் நடக்குது. அதுக்கு என்ன காரணம்? சினிமா இல்லையா? சும்மா போட்டு ஒரு பொம்பளை போயிட்டு இருக்கா, 10 பேர் கேலி பண்றான் இல்லங்க. ஏன் கேலி பண்றான்? சினிமாவில் அது மாதிரி கேலி பண்றான். அந்த பொம்பளை அதை விரும்புறான். சினிமாவில் காசுக்காக வேண்டி விரும்புறான். அதே மாதிரி இந்த பொம்பளை விரும்புவான்னு நினைச்சுக்கிறான்ல. அதனால இந்த சினிமா நடிப்பு என்பது மம்முட்டி செஞ்சாலும் சரி, ரஜினிகாந்த் செஞ்சாலும் சரி, நம்மளை மூடர்களா எல்லாரும் சேர்ந்து ஆக்கிட்டு இருக்கிறாங்க. சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி அவங்க எது மாதிரி சொன்னால், வன்முறையை கொடுத்தால், அப்படி மூளையை செலவு செஞ்சால், ஆபாசத்தை திணிச்சா இவங்கள்ட்ட காசு பறிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் செய்யறாங்களே தவிர சினிமா மாதிரி ஒரு கேடு இந்த சமுதாயத்துக்கு கிடையாது. நீ நினைக்கிறீங்க எல்லாரும் பாக்குறதுனால. கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. எதிர்காலத்துல தகப்பனை தெருவில் விட்டு போக பிள்ளைகள்லாம் உண்டாக போகுது. செக்ஸ் மட்டும்தான் வாழ்க்கை ஆக்கிட்டு இருக்கான் சினிமா. இன்னைக்கு சினிமாங்கிறது வாழ்க்கைங்கிறது ஆம்பளை பொம்பளை சமாச்சாரம் மட்டும்தான், வேற ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்கு நம்மளை செலவு செய்யலன்னா நீங்க கேளுங்க. 10 வருஷத்துல அப்படி நம்ம ஆக போறோம். நம்மளை எல்லாம் வயசு காலத்து தெருவில் அம்மோன்னு விட்டுட்டு நம்ம பிள்ளைங்க பொம்பளையோட ஓட போனாங்க. அந்த நிலைக்கு நம்மளை ஆளாக்கிட்டு இருக்கிறான். அதனால இந்த மாதிரி இதை நம்பாதீங்க, ஏத்துக்கிற கூடாது. இது நல்லதே இல்லை. இதை பார்க்கறதே தப்பு. என்ன கேட்டா என்னது அப்படி பாக்குறீங்க? சினிமாவுல ஒருத்தனுக்கு அடி வாங்கணும்னு அழுகுறீங்க. உங்க பக்கத்து வீட்டுல அடி வாங்கிட்டு ஒருத்தன் அழுதியலா? நான் கேட்கிறேன். சினிமாவுல ஒரு பொம்பளை கற்பனை துடிச்சியல, பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் பொம்பளை கையை பிடிக்கிறான். எத்தனை பேர் தடுத்திய சொல்லுங்க பாப்பா. சினிமாவுல ரசிக்கிறீங்க இல்லங்க, பரிதாபப்பட்டி இல்லங்க, சாப்பாட்டுக்கு இல்லாம ஏழ்மையில ஒரு குழந்தைய கூட்டிட்டு போகும்போது அழுகுறீங்க. வாசல் அம்மா தாயன்னு ஒரு குழந்தை கேட்குது, 10 காசு போட்டியலா வச்சு பார்க்கணும். அதனால இந்த சினிமாங்கிறது யதார்த்த வாழ்க்கையில் நம்மளை திருப்பி நம்மளை வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்குது. அதான் சினிமான ஒரு தனி தலைப்பூச்சா நிறைய பேசலாம். மரமாட்டத்துல ஒருத்தன் மதம் மாறும்போது அந்த மதத்துல என்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மதத்துல சேர்றானா, இல்ல நீங்க சேர்க்கணுங்கிறதுக்காக சேர்த்துக்கிறீங்களா? அதை பத்தி எனக்கு விளக்கம் தேவைங்க. இதுவும் இன்னைக்கு தேவையான கேள்வி. மதமாற்றத்தை இஸ்லாம் வரவேற்கிறதா எதிர்க்கிறதா? ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு வரக்கூடியவன் இந்த மதத்தினுடைய குறைகளை தெரிஞ்சு இந்த மதத்தினுடைய நிறைகளை தெரிஞ்சு வர்றானா, அல்லது ஏதோ நம்பரை கூட்டுறதுக்காக சேர்த்துக்கிறீங்களா? நல்ல அழகான கேள்வி. ஒரு விஷயத்தை விளங்கிக்கணுங்க. மதம்ங்கிறது பிறப்பில் வரக்கூடியது இல்லை. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒருவன் தேர்ந்தெடுப்பதால் வரக்கூடியதுதான் மதம். இப்போ ஒரு அப்துல் காதருக்கு மகனா பிறந்தா ஒரு முஸ்லீம் ஆக முடியாதவர். அந்த கொள்கையை நம்பினா தான் முஸ்லீம் ஆக முடியும், பிறந்ததுனால ஆக முடியாது. முஸ்லீம் அல்லாத குடும்பத்தில் பிறந்து ஒருவர் அந்த கொள்கையை நம்பினால் அவர் முஸ்லீம் ஆயிடுவார். முஸ்லீமுக்கு பிறந்து அவர் அதை நம்பலன்னு சொன்னா முஸ்லீம் ஆக மாட்டார். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அப்ப இப்படி ஒரு கொள்கை இஸ்லாம் சொல்லும் பொழுது யாரெல்லாம் அதை சரின்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள வருவார்களே. ஆனால் அதை நம்ம மறுக்க கூடாது. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியில் இருக்கான் ஒருத்தன், உதாரணத்துக்காக வேண்டி அதிலிருந்து விலகி அவன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகலாம். அது அவனுக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி கம்யூனிஸ்டுக்கு அவன் போகலாம். அதுவும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு போகலாம். அது பிடிக்கலன்னு திரும்பி மறுபடியும் திமுகவுக்கு வரலாம். வந்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறோம்? அவனுக்கு அந்த கொள்கை பிடிச்சிருக்கு, போறான், போயிட்டு போறான், அப்படி எடுத்துக்கொண்டிருக்கோம். அந்த மாதிரி தான் மதம் மாற்றங்கிற பிரச்சனையும் எடுத்துக்கொள்ளணும். ஒவ்வொருவர் அவருக்கு இஸ்லாத்துல ஒருத்தர் இருந்தார், பிடிக்கல, அவர் கிறிஸ்துவ மதம் தான் பிடிச்சிருக்கு, போயிட்டு போறாரு. அதுக்கே நான் அரிசிக்கணுங்கிறேன். இந்த மார்க்கத்தில் அவருக்கு நம்பிக்கை இல்லாம முஸ்லீமா பிறந்தாரு, அவருக்கு கிறிஸ்துவ மார்க்கம் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு, போயிட்டு போறாரு. எனக்கு என்னங்கிறேன். அப்படிதான் எடுத்து பிடிக்காத ஒருத்தர் இருந்தா நமக்கு இடைஞ்சல் தான். எப்போதுமே நம்மளை ஏத்துக்கிறாத ஒருத்தர் உள்ள இருந்தான்னு வைங்க, கட்டி சோத்துல பெருச்சாலி கட்டின கதை தான், நமக்கு தான் இடைஞ்சல் அது. அதனால பிடிக்கலையா போயிட்டு போறான்னு விட்டுறணும்.
அதே நேரத்தில் பணம் கொடுத்து ஆசை வார்த்தை காட்டி வறுமையை பயன்படுத்தி அல்லது மிரட்டி மதமாற்றம் செய்தால் அதை ஒத்துக்கிற முடியாது. யார் செஞ்சாலும் ஒத்துக்கிற முடியாது. அவன் காசுக்காக வர்றான், உனக்கு வீடு தர்றேன் வா இஸ்லாத்துக்கு வா, உனக்கு பங்களா தரேன் கிறிஸ்துவனா மாறு, உனக்கு அரபு நாட்டுக்கு அனுப்புறேன் அதுக்காக வேண்டி நீ புத்த மதத்துக்கு வா சொல்லக்கூடாது. எந்த மதத்துக்காரர்களும் அவர்களுடைய கொள்கைகளை வைத்து ஒருவர் வருவாரே ஆனால் மறுக்க கூடாது. கிறிஸ்துவ ஒருத்தர் இந்துவா வந்தாரா, இந்துக்களை ஏத்துக்கிறதா வேணும். இந்து ஒருத்தர் கிறிஸ்துவரா போறாரா, ஏத்துக்கிறதா வேணும். கொள்கை தானுங்க. இதுல நம்ம அலட்டிக்கிறதுலயோ இது ஒரு பாரதூரமான இஷ்யூவா எடுத்துக்கிறதுல அர்த்தம் கிடையாது. இன்னும் சொல்றேன் கேளுங்களேன், இந்தியாவில் இன்னைக்கு 20 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறோம். 20 கோடி பேர் யாரு யாரு இந்த அரபு நாட்டு இறக்குமதியா இல்ல, எல்லாம் இங்க உள்ளவங்க தான், இங்க இந்த மண்ணில் உள்ளவங்க தான். நாங்களே மாறின ஆட்கள் தானுங்கிறேன். இங்க 20 கோடி முஸ்லீம்களுமே நாங்க யாரும் வெளிநாட்டு இருந்து வரல. எங்க 2 தலைமுறைக்கு முந்தி 3 தலைமுறைக்கு முந்தி போனீங்கன்னா நாங்க ஒரு செட்டியாராவோ முதலியாராவோ ஒரு தேவராகவோ ஒரு தலித்து சமுதாயமாகவோ ஒரு ஐயராகவோ தான் இருந்திருப்போம். பலவிதமா இருந்ததுல ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி, சமூக பிரச்சனைக்காக வேண்டி, சகோதரத்துக்காக வேண்டி, ஒரு கலவரத்துக்காக வேண்டி, ஏதோ ஒரு பாதிப்புக்காக வேண்டி ஒரு கொள்கையை தேர்ந்தெடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதனால விரும்பி தேர்ந்தெடுத்து வந்தார்களே ஆனால் அதை எந்த தரப்பும் பெருசாக்க கூடாது. எந்த தரப்புமே முஸ்லீம்ல இருந்து கம்ப்ளீட்டா ஒரு 1000 பேர் போறான், முஸ்லீம்களை அழட்டிக்கிற கூடாதுங்கிறான். முஸ்லீம்ல இருந்து ஒரு 1000 பேர் போறான், பிடிக்காதவன் தானே போறான். பிடிக்காதவனை பிடிச்சி இழுத்து தக்க வைக்கிறாங்களா என்ன நன்மை? அவனுக்கு பிடிக்கல, இழுத்து தக்க வச்சா உள்ள உட்கார்ந்து இடைஞ்சல் பண்ணிட்டு இருப்பான், போண்டு விட்டுற வேண்டியதான். அப்ப அந்த மாதிரியான மனப்பான்மை எல்லா பகுதிக்கும் வச்சுருவீங்க. பிடிக்காம தானப்பா போறான் உடுப்பா. அரசியல் கட்சியில அப்படி எடுத்துக்கிறோம். அரசியல் கட்சியில திமுகவுல இருந்து ஒரு 50 பேர் அண்ணா திமுக போனா கலவரம் வருதா, ஒரு இஷ்யூ ஆக்குறோமா, அட போட பிடிச்ச கொள்கையில போயிட்டு போறான். அந்த மாதிரி அளவுல நீங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா குழப்பம் வராது. எல்லா தரப்புக்கும் உள்ள அறிவுரை இது. எந்த மார்க்கத்துல இருந்து யாரு போனாலும் அந்த மார்க்கத்துக்காரங்க அதுக்காக வேண்டி பெருசு அலட்டி கொள்வதனாலதான் விவகாரம் வருது. இதான் மதமாற்றத்தை பத்தி உள்ள நிலைமை. இங்கு வருகை புரிந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய கேள்வி சிறு சேமிப்பு, அதாவது நம்ம நாட்டில் நம்ம சேமிக்கிற பணம் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்குங்க. அப்படி இருக்கக்குள்ள அதை மக்கள் சிறு தொகையா சேமிச்சு அதை பெரிய லெவல்ல நாட்டுக்கு ரொம்ப தேவைப்படுது. அதே மாதிரி LIC எடுத்துக்கோங்க, அதுலயும் உங்களுக்கு சேமிப்பு போடுறதுனால அவங்க போனஸாவும் கொடுத்து அதை மக்களை ஊக்குவிக்கிறாங்க. அந்த பணங்கள் மெயினா நம்ம நாட்டுக்கு நல்ல வழியில பயன்படுத்துறாங்க. இப்போ ஒரு நகரத்துக்கு அந்த நகரத்துக்கு அந்த பணம் அதை செலவிட்டு அந்த நகரத்து மேம்பாட்டுக்காக நடக்குதுங்க. அப்படி இருக்கக்குள்ள நம்ம இஸ்லாம் மதத்துல அது வட்டின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்களே, அது எந்த விதத்துலன்னு எனக்கு விளக்கங்கள் சொல்லுங்க. நல்ல கேள்வி. என்னுடைய பெயர் P. சிவகாம சுந்தரி, லைனஸ் சிவகாம சுந்தரி சார். சிவகாம சுந்தரி. ஆமா சார். சகோதரி சிவகாம சுந்தரி அவர்கள் நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. முஸ்லீம்கள்ல பெரும்பாலும் சிறு சேமிப்பு திட்டத்தில் சேர்வதில்லை, LICல சேர மாட்டாங்க. அது மாதிரி அந்த பத்திரங்கள் போடுறாங்கல்ல, இந்திர விகாஸ், கிசான் விகாஸ் பத்திரங்கள், இவற்றையெல்லாம் வாங்க மாட்டாங்க. அப்ப இது நாட்டுக்கு இந்த சேமிப்பு செய்யறதுனால எவ்வளவோ பயன்படுது, எவ்வளவோ இந்த பணத்தை வச்சு அரசாங்கம் எவ்வளவோ நல்ல காரியங்கள்லாம் செய்யுது. அதனால நம்ம அதுக்கு போடுறது நாட்டுக்கு செய்யற உதவிதானே. இது ஒரு நல்ல ஒரு நாட்டு பார்வையில, தேசத்தின் நலனை அடிப்படையாக கொண்ட பார்வையில உள்ள கேள்வி. ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக்கணும், இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிறத. எந்த சந்தர்ப்பத்திலையும் இஸ்லாம் வட்டியோடு காம்ப்ரமைஸ் பண்ணல. இஸ்லாம் ஒரு விஷயம் தெளிவா இருக்குது. மனிதர்கள் செய்கிற பெரிய 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 பாவம் சொல்லி 3 பாவத்தை இஸ்லாம் சொல்லுது. ஃபர்ஸ்ட் ஒரு கடவுள் இருக்கும்போது கடவுள் நிறைய என்று சொல்வதை கடவுள் விரும்ப மாட்டேங்கிறாரு, அது பெரிய குற்றம். அகில உலகத்துக்கும் ஒரு கடவுள் தான், அதை தாண்டி நிறைய இருக்கு, நீங்க நம்பாதீங்க, அது எனக்கு பிடிக்காது என்று சொல்லி கடவுள் சொல்வதாக இஸ்லாம் சொல்லுது. 1. 2வது பெரிய பாவம் கொலை. எந்த கட்டத்திலையும் ஒரு அரசாங்கம் தண்டனைக்காகத்தான் கொலை தண்டனை நிறைவேற்றலாமே தவிர ஒவ்வொருத்தனும் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு கொலை செய்யக்கூடாது. கொலை செய்து விட்டால் ஒரு காலத்திலும் அவன் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டான். இது 1. இன்னும் ஒரே ஒரு கட்டத்தில் தனிநபருக்கு அனுமதி இருக்குது கொலை செய்யறதுக்கு. தன்னுடைய பொருளை, கற்பை, உயிரை காத்துக் கொள்வதற்காக கொலை செய்யலாம். அப்ப போலீஸை கூட்டிருக்க முடியாது. நான் பாட்டு போயிட்டு இருக்கிறேன், ரவுண்ட் பண்ணிட்டு குத்த வர்றான், முந்தி நான் குத்திட வேண்டியதான், என்ன காப்பாத்திக்கணும்ல. ஒரு பொம்பளை கற்பழிக்க வர்றாங்க, சீவிர வேண்டியதுதான். அரசாங்க சட்டப்படி தப்பு கிடையாது.
அதை ப்ரூவ் பண்ணிட்டோம்னு சொன்னா கோர்ட்டு கூட இந்தியாவுல கூட விடுதலை செஞ்சிருவாங்க. தன்னுடைய உடைமையை, உயிரை, பொருளை, கற்பை காத்துக் கொள்வதற்காக ஒருவன் கொலை செய்யலாம். கவர்மெண்ட் கொலைக்கு கொலை அந்த மாதிரி என்ன செய்யலாம், தூக்கு தண்டனை மூலமாக கொலை செய்யலாம். இதை தவிர கொலை என்பது பயங்கரமான குற்றம், கடவுள் மன்னிக்காத குற்றம். மூணாவது கடவுள் மன்னிக்காத குற்றம் வட்டி. எங்க கொண்டு இஸ்லாம் வச்சிருக்குன்னு பாருங்க. விபச்சாரத்தை விட, திருடுறதை எல்லாம் விட இஸ்லாம் வந்து வட்டி எங்க கொண்டு வைக்குதுன்னு கேட்டா, மனிதர்கள் செய்கிற பாவங்கள்லயே மூன்றாவது பெரிய பாவம் என்று இஸ்லாம் சொல்லுது. இதுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லா பாவமும் வருது. கடவுளுக்கு இணை கற்பித்தல் ஒண்ணு, கொலை செய்யறது ஒண்ணு, மூணாவது பெரிய பாவம் வட்டிங்கிறது. அவ்வளவு பெரிய இடத்துல இஸ்லாம் நிப்பாட்டி இருக்குது. ஏன் இந்த வட்டி அவ்வளவு பெருசா சொல்லணும்? நம்ம பார்வையில் பார்த்தா அது ஒரு பெருசா தெரிய மாட்டேங்குது. அதுலயே பழகி கிடக்கிற நமக்கு வட்டிங்கிறது அவ்வளவு பெரிய குற்றமா நமக்கு தெரியல. ஆழமா சிந்திச்சு பாத்தீங்கன்னு சொன்னா வட்டி பயங்கரமான, மிக மிக பயங்கரமான பெரும்பாவம் என்பதை நீங்களும் ஒத்துக்கொள்வீர்கள். எப்படி ஒத்துக்கிறீங்க? இப்ப நம்ம நாட்டில் இல்ல சொல்றேன், சொல்லுங்க, அதை பத்தி தானே கேட்க போறீங்க. இல்ல அதை ஒட்டி கேட்கறான் கேளுங்க. அது ஏன் சார் நீங்க வட்டி அப்படின்றீங்க? ஒரு இடத்துல ஒரு பொருளை வாங்கி 10 ரூபாய் பொருளை வாங்கி கொஞ்சம் கூட கொடுத்து, அதாவது வியாபாரம் செய்யறோம், அந்த மாதிரி அதை வியாபாரமா நினைக்கலாம். ஒரு நிமிஷம், அந்த மாதிரி ஒரு இதா நினைக்கலாம். மற்றவங்களை வருத்தி வாங்குறதுதான் வட்டின்னு நான் நினைக்கிறேன் சார். அதுக்கு வணக்கம். சரி சரி, வட்டிக்கும் வியாபாரத்துக்குள்ள வேறுபாடை நான் கடைசியா சொல்றேன். அது உங்க விடையில நான் சேர்த்துக்கிறேன். இப்ப இந்தியாவுல இப்ப யஸ்வந்த் சின்ஹா ஒரு பட்ஜெட் போட்டார். இப்ப போட்டார். இவர் போட்ட பட்ஜெட்ல வந்து கிட்டத்தட்ட 26% இந்தியாவுடைய வரியில 26% ரூபாய்களை வட்டிக்காக கொடுக்கிறதாக ஒரு பட்ஜெட் தெரிவிக்கிறார். எவ்வளவு சதவீதம்? 26%. அதாவது கால்வாசிக்கு மேல. அதாவது இந்தியாவுக்கு வருமானம் 4 லட்சம் கோடிங்க. இந்த பட்ஜெட்ல வரியின் மூலமா வரக்கூடிய வருமானம் எவ்வளவு? 4 லட்சம் கோடி வருமானத்தை கணக்காற்றார் யஸ்வந்த் சின்ஹா. அதுல 1 லட்சம் கோடி வட்டிக்கு போகுது. 25% மேல 1 லட்சம் கோடிக்கு மேல உள்ள ரூபாய் அப்படி நம்மள்ட்ட இருந்து வாங்கி லட்டு மாதிரி அவர் வந்து உலக வங்கிக்கு, அமெரிக்காவுக்கு செலுத்திக்கிட்டு அசல கொடுக்கல, வட்டி மட்டும். வாங்கின கடன் தலைக்கு மேல நிக்குது. அதுக்காக வேண்டி போன வருஷமும் அதே 1 லட்சம் கோடி ரூபாய் நம்ம கொடுத்திருக்கிறோம். இந்தியாவுடைய பணத்துல இருந்து போன வருஷம் 1 லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டணும். இந்த வருஷமும் இந்த 1 லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டுறோமா? இந்த வட்டி எதுல இருந்து கட்டுறோம்? நம்மிடத்திலிருந்து வாங்குகிற வரி பணத்தில் இருந்துதான் அந்த வட்டி கட்டப்படுது. இந்த 1 லட்சம் கோடி ரூபாய் வட்டி நம்ம கடன் வாங்கி இருக்கல என்று சொன்னால், வெளிநாடுகள்ல இந்த 1 லட்சம் கோடி ரூபாயை கடன் வாங்கி இருக்கல என்று சொன்னா 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு வரி போட்டிருந்தால் போதும். கால்வாசி, விலைவாசி எல்லாத்திலையும் சகட்டுமணி குறையும். எல்லா பொருளையுமே 25% குறைத்திருக்கலாம். பல வரிகளை தள்ளி இருக்கலாம். பல வரிகள் குஜராத்துக்காக ஸ்பெஷலா எந்த திட்டமும் போட தேவையே இல்லை. 1 லட்சம் கோடி, 50 கோடி கொடுக்க முடியல ஒரு மாநில அரசுனால. ஒரு நிவாரண நிதிக்காக வேண்டி 1 லட்சம் கோடியை தூக்கிக்கிட்டு நம்மளை சுரண்டக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்கிறோம். சரி, இந்த 1 லட்சம் கோடியை எப்படி கொடுப்பீங்கன்னு ஒரு கேள்வி வருது. நிதியமைச்சருக்கு வழக்கம் சொல்றாரு. நான் இது யஸ்வந்த் சின்ஹாவுக்காக சொல்லல, மன்மோகன் சிங்கா இருந்தாலும் இதைத்தான் செய்வாரு, வேற சிதம்பரம் இதைத்தான் செஞ்சாரு, யஸ்வந்த் சின்ஹாவை இதைத்தான் செஞ்சாரு, எல்லாரும் இதைத்தான் செய்யறாங்க. இப்ப லேட்டஸ்டா இருக்கிறவர் யஸ்வந்த் சின்ஹா. அதுக்கு தான் அவரை சொல்றேன். யஸ்வந்த் சின்ஹா என்ன பண்றாரு? அவர் பட்ஜெட்ல இந்த 26% கொடுக்கணுமே, 1 லட்சம் கோடி கொடுக்கணுமே, எப்படி நீங்க கொடுப்பீங்கன்னு கேட்டா, மக்கள்கிட்ட திரட்டி கொடுப்பேன். எப்படி கொடுப்பாராம்? மக்கள்கிட்ட கடன் வாங்கி நாங்கள் அதை சரி பண்ணுவோம். 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு உங்கள்கிட்ட கடனை வாங்கி அங்க கொண்டே கொடுக்க போறாரு. இதை வாங்கி டெவலப் பண்ண மாட்டாரு. அவர் பட்ஜெட்ல உள்ள வாசகம் நீங்கள் படித்து பார்த்துக் கொள்ளலாம். 1 லட்சம் கோடி ரூபாய் நான் கடன் கொடுக்க வேண்டியிருக்கு, கடனை உங்கள்கிட்ட கடனை வாங்கி நாங்க கொடுக்க போறேன். உங்கள்கிட்ட வாங்கி கொடுக்கலாங்கிற திமுறான போக்கு ஆளுகிற வர்க்கத்துக்கு இருக்குத, அதான் வட்டி வாங்க சொல்லுது. எந்த தைரியத்தில் வட்டி வாங்குறான்? என் நாட்டில் உற்பத்தியை பெருக்கி கொடுப்பேன்னு சொல்ல தைரியம் ஒருத்தரும் கிடையாது. நாங்கள் அதிகமா சம்பாரிச்சு இறக்குமதியில ஏற்றுமதியில கொடுப்போம்னு சொல்லக்கூடிய வலிமை உள்ள ஆட்சியாளன் எவனும் இது வரைக்கும் இந்தியாவை ஆண்டது கிடையாது. என்ன தைரியத்தில் வாங்குறான்? நாங்க அங்க பாட்டுக்கு உலக வங்கியில கடனை வாங்கி வாங்கி போடுவோம், உங்களை மாதிரி ஏப்ப சாப்பிட்ட வாங்கிட்டு நாங்க கொண்டு அங்க கொடுப்போம். உங்க இதை வச்சு நாட்டு டெவலப் பயன்படுத்த மாட்டாங்களாம். உங்கள்கிட்ட இந்திர விகாசம் வாங்குவாங்க,
கிசான் வாங்குவாங்க, சிறுசேமிப்புன்னு வாங்குவாங்க, இன்சூரன்ஸ் வாங்குவாங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் அமெரிக்கா. நம்முடைய இந்த வட்டியை ஆதரிக்கிற மனப்பான்மை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒண்ணு. இரண்டாவது பாயிண்ட், நம்ம வட்டியினால என்ன வருதுன்னு பாருங்க. வட்டி இல்லாத ஒரு பொருளாதாரம் இருந்தா விலைவாசி ஏறாது, தாறுமாறும். நான் வந்து இந்த ஒரு இந்த மாதிரி கைக்குட்டை தயாரிக்கிற ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறேன். என்னுடைய சொந்த காசுல நான் ஆரம்பிச்சா 5 ரூபாய்க்கு என்னால விற்க முடியும். என்கிட்ட காசு இல்ல, நான் அரசாங்கத்தில் வட்டி கேட்கிறேன், கடன் வாங்கி நான் என் கையில இருந்து போட்டு கட்டல, உங்களை மாதிரி ஆள்கிட்ட வசூல் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் விரும்பாத ஒன்றை உங்கள் மீது திணிக்கிறேன். வட்டி வாங்குறவன், வட்டி வாங்கி தொழில் செய்யறவன் என்ன பண்றான் தெரியுமா? அவன் காசை போட்டு ஒருத்தன் தொழில் பண்ணா 5 ரூபாய்க்கு விற்கலாம். வட்டிக்கு ரூபா வாங்கி போட்டு தொழில் பண்ணான்னா 6 ரூபாய்க்கு விற்பான். கையில உள்ள பணத்தை போட்டா அவன் வட்டி கட்டுவான். 5 ரூபா அடக்கம், வட்டி 1 ரூபா கட்ட வேண்டி இருக்குது. அதையும் வாங்குற நுகர்வோர்ட்ட வாங்கிக்கிறோம், கன்சூமர்ட்ட வாங்கிக்கிறோம் சொல்லி நம்ம கிட்ட வாங்குறான். அப்ப பொருள்கள், ஒரு டிவி தயாரிக்கிறான், அவங்க காசை போட்டு தயாரிச்சா 5000 ரூபாய்க்கு டிவி தயாரிக்க முடியும். வட்டி வாங்கி போட்டு அந்த காசுல தயாரிச்சா 6000 ரூபாய் ஆகும். வட்டி கொடுக்கணும் இல்லையா? 6000 ரூபாய் ஆகும். அப்புறமேல லாபம் வச்சு 7000 ரூபாய்க்கு விற்பான். 6000 ரூபாய் கிடைக்க வேண்டிய டிவியை 7000 ரூபாய் ஆக்குனது எது? வட்டி. இந்த வட்டியை அடிப்படையாக கொண்டு பிளேடுல இருந்து ஒவ்வொரு பொருளையும் வட்டி இல்லாமல் வசதி காசு உள்ளவன் செஞ்சான்னு சொன்னா விலைவாசி குறையும். இதை நீங்க விளங்கிக்கணும். அடுத்தது, இந்த வட்டி விஷயத்துல இன்னொரு ரகசியத்தை நீங்க விளங்கிக்கணும். நீங்க அரசாங்கத்தில் வந்து பிக்ஸட் டெபாசிட் பண்றீங்க அல்லது சிறுசேமிப்புல போடுறீங்க. இந்த பணத்தை எல்லாம் கொண்டு நாட்டுக்கு என்னமோ முன்னேற்றம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன இன்னொன்னு நடக்குது தெரியுமா? அரசாங்கத்தில் பேங்க்ல பணம் இருக்குது, பேங்க்ல இருந்து அவன் கொஞ்சம் பேர் கடன் கொடுக்குறான். நல்லா வழங்கணும். நீங்க கொண்டு குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து சிறுசேமிப்பு அங்க கொடுக்குறீங்க. அவன் என்ன பண்றான்? அதை வந்து வட்டிக்குங்கிற பேர்ல கடன் கொடுக்குறான். யாரு கடன் கொடுக்குறான்? எம்எல்ஏ உடைய மாமனாருக்கு கொடுக்குறான், எம்பி உடைய மச்சான கொடுக்குறான், அவன் சிபாரிசு பண்ற ஆட்களுக்கு கொடுக்குறான், திரும்பி வராதுன்னு நினைச்சுக்கிட்டு கொடுக்குறான், எந்த செக்யூரிட்டி இல்லாம கொடுக்குறான். இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய்கள் வசூல் செய்யப்படாத கடன்களாக வங்கியினால் பண முதலைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சைக்கிள் வாங்க கடன் கேட்டா 1000 காரணம் கேட்கிறான். ஒரு சைக்கிள் வாங்குறதுக்குங்க பெரிய பெரிய கம்யூனிஸ்ட் சகோதரர்களுக்கு தெரியும். கம்யூனிஸ்ட் சகோதரர்கள் வந்து ஒரு பிரசுரம் போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு ஆதாரத்துக்காக சொல்றேன். கம்யூனிஸ்ட் சகோதரர்கள் வந்து ஒவ்வொரு வங்கியில இருந்தும் பெரிய பெரிய அளவுல கடன் பெற்றவர்கள் யார் பட்டியல் போட்டிருக்கிறாங்க. அதை தகுந்த சான்றுகளோடு வெளியிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? பெரிய பெரிய பண முதலைகள் தான் அந்த கடனை வாங்க முடியுது. ஒரு சாதாரண அற்பமானவர்களால் வாங்க முடிவதில்லை. அற்பமான தொகைக்கு 1000 செக்யூரிட்டி கேட்கறான். இது விளங்கிக்கணும். இன்னும் என்ன செய்யறான்னு கேட்டா, வராது என்ற இடத்துல எல்லாம் எம்எல்ஏ சிபாரிசு பண்ணனவன நான் திருப்பியே கொடுக்க மாட்டேன்னு தெரியும். எம்பி கையெழுத்து போடுவாரு, பேங்க்ல 5 லட்சம் ரூபாய் எனக்கு தந்துருவான். எம்பிக்கு என்கிட்ட கேட்பாரு, 50,000 எனக்கு கொடுத்துரு, 5 லட்சம் ரூபாய் உனக்கு வாங்கி தர்றேன், 50,000 எனக்கு கொடுத்துருங்கிறாரு. நான் வாங்கிட்டேன்ல, திருப்பி வர்றதுக்கு என்ன உத்தரவா? ஒரு உத்தரவாதம் இல்ல. இப்படி வந்து சிபாரிசுகளினால் ஏமாற்றப்பட்டு வெளியே போன பணம் எவ்வளவு தெரியுமா? அதனாலதான் இப்ப யஸ்வந்த் சின்ஹா உங்களுக்கு பாடம் படிச்சு தந்தாரு. உங்கள்கிட்ட ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேற்றுறது ஒரு கடமை தானே. அரசாங்கம் என்ன சொல்லி உங்கள்கிட்ட பணம் வாங்குச்சு? 13% தரேன்னு பணம் வாங்குது. அப்புறம் ஏன் 11 குறைச்சாரு? இப்ப யஸ்வந்த் சின்ஹா குறைச்சாரு. இப்ப இந்த பட்ஜெட்ல என்ன சரத்தின்படி உங்கள்கிட்ட வட்டிக்கு பணத்தை முதலீடு வாங்கினாரோ அதை அவர் குறைக்கிறார். திவாலா போச்சுன்னு வைங்க, அப்ப என்ன கதை? யார்கிட்ட போய் வாங்குவீங்க? அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். அதனால வட்டியை அடிப்படையா இந்த 1 லட்சம் கோடி ரூபாய் வட்டி செலுத்தல என்று சொன்னா அந்த ரூபாய் நம்ம கையில இருந்தா இந்தியா எங்க போயிருக்கு தெரியுமா? கங்கை காவிரி இணைக்கலாம், வருஷம் பெரிய பசுமை புரட்சி பண்ணலாம், உலகத்திலே பயங்கரமான பொருளாதார வல்லரசு ஆகலாம். உலகத்திலேயே பெரிய வல்லரசு ஆவதற்கான அவ்வளவு வளங்களும் பொருளாதார வல்லரசு சொல்றேன். பொருளாதார வல்லரசு ஜப்பான் மாதிரி, ஜப்பான் பொருளாதார வல்லரசா இருக்குது. அந்த மாதிரியான ஒரு வல்லரசு ஆவதற்குரிய அத்தனை வசதிகளும் நம்ம நாட்டில் இருக்குது. ஆளுநர்கள் எதுக்கு செய்யறான்? எதுக்கு வட்டி வாங்குறான்னு நினைக்கிறீங்க? கவனிங்க. ஒரு ஊர்ல தண்ணி தொட்டி கட்ட வேண்டி இருக்கு. இந்த தண்ணி தொட்டியை டேங்க் கட்டுறதுக்காக வேண்டி உலக வங்கியில கடன் கேட்கிறாங்க. ஒரு தண்ணி தொட்டி கட்டுறதுக்கு கூட வக்கில்லாத ஒரு பஞ்சாயத்து கூட கட்டாத அதுக்கு கடன். பெரிய பெரிய பணக்காரர்கள்
எல்லா வசதிகளோடும் பெட்ரோல் பம்பு அமைப்பதற்காக வேண்டி உலக வங்கியில கடன். எது கடன்? பெட்ரோல் வங்கியிலேயே பாத்ரூம் இருக்கணுமா, அங்கேயே அதெல்லாம் என்னென்னமோ வசதிகள்லாம் இருக்கணுமா, டெலிபோன் இருக்கணுமா, கக்கூஸ் வசதி இருக்கணுமா, கொக்கோ கோலா விற்கணுமா, அந்த மாதிரியான வசதிகள்லாம் வேணுங்கிறதுக்காக வேண்டி பண முதலைகளுக்கு பயன்படுவதற்காக பெட்ரோல் பங்குக்கு வரி, பஸ் வாங்குறதுக்கு வரி, அது வாங்குறதுக்கு வரி, வட்டின்னு சொல்லி இதுக்குத்தான் வட்டிகள் உலக வங்கியில் வாங்கப்படுதே தவிர நலத்திட்டங்களுக்கு வாங்கப்படவில்லை, உருப்படாத காரியங்களுக்கு வாங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க கேட்ட ஒரு அடிப்படைக்கு வருவோம். அதையும் வட்டின்னு எடுத்துக்கிறீங்க, வியாபாரம் எடுத்துக்கிற வேண்டியான 10 ரூபாய்க்கு வாங்கி 12 ரூபாய்க்கு விற்கலையா? 10 ரூபாய்க்கு கொடுத்து 12 ரூபாய் வாங்குற தப்பா? அவங்க என்ன அடிப்படையில் கேட்கறாங்கன்னா, வட்டிக்கும் வியாபாரத்துக்கும் வித்தியாசம் பார்த்தா வித்தியாசம் இல்லாம தெரியுது. எப்படி தெரியுது? ஒரு ஆள் 100 ரூபாய் வாங்குறோம், 110 ரூபாய் வட்டின்னு திருப்பி கொடுக்குறோம், 10 ரூபாய் கூட வாங்குறாரு, அது தப்புங்கிறோம். இதை 100 ரூபாய்க்கு வாங்கி 110 ரூபாய்க்கு விற்கிறாரு, இப்பவும் 10 ரூபாய் கூட வாங்கத்தான் செய்யறாரு, இதை சரிங்கிறீங்களே. கேள்வி வழங்க அவங்க கேட்ட கேள்வி பாயிண்ட். 100 ரூபாய் ரூபாயா கொடுத்து 10 ரூபாய கேட்டா தப்புங்கிறீங்க, இந்த கைக்குட்டையை 100 ரூபாய்க்கு வாங்கி 110க்கு வித்தா அது வியாபாரம் லாபம்ங்கிறீங்க, இதையும் லாபமா எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கிறனும். வட்டிக்கும் வியாபாரத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்ன வித்தியாசம்னா, வியாபாரங்கிறது ஒரு டைமோட உறவு முடிஞ்சு போயிடும். 100 ரூபாய்க்கு வாங்கினேன், 110க்கு வித்தேன், இது உங்களுக்கு எனக்கு 110 ரூபாய் முடிஞ்சு போச்சா கதை. வட்டி எப்படி தெரியுமா? சங்கிலி தொடர். நீங்க 100 ரூபாய் வச்சிருந்தீங்கள, இந்த மாசத்துக்கு 10 ரூபாய் கொடு, அடுத்த மாசம் வச்சிருந்தீங்கள அதுக்கு 10 ரூபாய் கொடு, அடுத்த மாசம் வச்சிருந்தீங்கள அதுக்கு 10 ரூபாய் கொடு, இன்னொரு மாசம் வச்சிருந்தீங்கள அதுக்கு 10 ரூபாய் கொடு, இன்னொரு மாசம் வச்சிருந்தீங்கள அதுக்கு 10 ரூபாய் கொடு. 100 ரூபாய் கொடுத்துட்டு 50,000 ரூபாய் வாங்கினவன் இருக்கான். கொடுத்தது 100 ரூபாய், எவ்வளவு வாங்கினவன் இருக்கிறான்? எனக்கு தெரிஞ்சு என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் ஒரு 25 பவுன் நகைய அந்த காலத்துல 500 ரூபாய்க்கு 500 ரூபாய் கடன் வாங்கிவிட்டு, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 25 பவுன் நகையை கொண்டை வச்சுவிட்டு 500 ரூபாயிலேயே 25 பவுன் மூழ்கி போச்சுட்டான். வாங்கினது வெறும் 500 ரூபாய் காசு, 25 பவுன் மூழ்கி இருக்கு 500 ரூபாய்க்குள்ள. அப்ப அந்த மாதிரி எத்தனை பேர் வீட்டை கொண்டு அவசரத்துக்கு வைப்பான்? வாங்க முடியாது. நல்லா நீங்க சிந்திச்சு பார்க்கணும். வட்டிக்கு கடன் வாங்கின யாராவது எக்ஸ்ட்ரா சுமையை சுமக்கிறானா, முன்னேறினானா நீங்க சிந்திச்சு பார்க்கணும். உங்களுக்கு ஒரு கஷ்டம், 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, 4 லட்சம் ரூபாய் வீடு, இந்த 4 லட்சத்தை கொண்டு அடமானம் வச்சுட்டு 1 ரூபாய் வாங்குறீங்க. உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பெரட்ட முடியாத உங்களுக்கு மறுபடியும் 1 லட்சம் ரூபாய் எப்படி பெரட்டுவீங்க? 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பெரட்ட முடியாத நிலையில் நீங்க இருக்கிறீங்கன்னு தெரியுது. 1 லட்சம் ரூபாய் வாங்கிவிட்டீங்க, வாங்கின 1 லட்சம் ரூபாய் வேண்டி வட்டி கட்டணும். உங்களுடைய வருமான சாப்பாட்டுக்கு சரியா இருக்கு, முதல் மாசம் கட்ட மாட்டீங்க, 1,10,000 ரூபாயா போயிடும். 1,10,000க்கு வட்டி போடுவோம் அடுத்த மாசம், அதுக்கு அடுத்த வருஷம் 1,02,000க்கு வட்டியை போடுவான். இப்படியே போட்டு 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 நீங்க 4 ரூபாய் கொடுத்தீங்க, 4 லட்சம் ரூபாய் சரியா போச்சு போங்காமா. ஒரு புத்திசாலி என்ன பண்ணணும்? நெருக்கடி வருதா, அந்த 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 சொத்தை வித்துப்புட்டு 3 லட்சம் ரூபாய்க்கு வேற ஒரு சொத்தை வாங்கி போடு. 4 லட்சம் ரூபாய் சொத்தை வித்துப்புடு, உனக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இல்லாம போறதுக்கு 4 லட்சத்தை வித்து கொடுப்பா, 3 லட்சத்துக்கு சின்ன சொத்தை வாங்கி போடு. எவனுக்கு நீ மாசம் மாசம் கட்ட வேண்டிய தேவையில்லை, உன்னுடைய வருமானத்தை கொண்டு வாழ்க்கை நடத்து. அதுக்கு மேல உன்னால் சேமிக்க முடிஞ்சா அதை வாங்கிட்டு போ. எது நல்லதுன்னு யோசிச்சு பாருங்க. 50 பவுன் நகையை கொண்டு கொடுத்து 10,000 ரூபாய் வாங்குறதுக்கு பதிலா 10,000 ரூபாய்க்கு அளவு வித்துட்டு போவேன், மீதி உங்கையில இருக்கும்ல. 50 பவுன் நகையை கொண்டு அடக வச்சு 10,000 வாங்குறதுக்கு பதிலா அதுல 4 பவுன் வித்தா உனக்கு 10,000 கிடைச்சிடும். 4 பவுன் வித்துப்படு, மீதி 46 பவுன் உன்ட மிச்சமா இருக்கும்ல. 50 பவுன் நீ இழக்க மாட்டீங்கள. அதுதான் நீங்க கவனிங்க. வட்டிங்கிறது தொடர் உறவு, வியாபாரம்ங்கிறது ஒரே டைம் வெட்டி போச்சு. இது 100, அடுத்த மாசம் என்கிட்ட ஒரு கர்ச்சி வாங்கினீங்க இல்ல, அதுக்கு 10 ரூபாய் தாங்கன்னு கேட்க முடியாது. நான் 100 ரூபாய்க்கு வாங்கி 110 வித்துட்டேங்க, அடுத்த 1ஆம் தேதிக்கு போன மாசம் ஒரு கர்ச்சி தந்தேன்ல 10 ரூபாய் தாங்க கேட்பானா? விளக்கமா தூப்பீங்களா இல்லையா? வட்டியில தூக்குவீங்களா? வட்டியில அப்படி தூக்க முடியுமா? இது ஒரு பெரிய பொருளாதார சுரண்டல். இன்னும் சொல்றேன், வட்டிங்கிறதுனால மனிதாபிமான உணர்வுகள் நம்ம இடத்துல மலிஞ்சு போதா இல்லையா? அதை யோசிச்சு பாருங்க. இந்த பாருங்க, என் தகப்பனை ஆஸ்பத்திரியில போட்டு சாவ கிடக்கிற நிலையில ஆஸ்பத்திரியில போட்டு ஒருத்தன் நான் உதவி கேட்கிறேன். மனிதாபிமானம், அவன் கடன் தரணும், அதான் மனிதாபிமானம். கஷ்டப்படுறாரியா, குடியா, நான் தந்துடுறேன். பொருளை வேண்டாம், செக்யூரிட்டிக்கு வாங்கிக்கலாம், சும்மா கொடுக்க வேணாம். செக்யூரிட்டிக்கு ஒரு பொருளை வாங்கிக்க, கடனா கொடுக்கணுமா இல்லையா? கடனா கொடுக்கக்கூடிய மனிதாபிமானம் உருவாவது நல்லதா? எளவு ஊடா இருந்தாலும் எண்ணெய் வச்சுட்டு போடாங்கிறானே, அது நல்லதா? நம்மளை மனிதாபிமான அற்றவர்களா மாத்திட்டே இல்லையா? சும்மா கடன் கொடுத்து உதவுங்களேன். ஒருத்தர் கடன் கொடுத்து உதவுறதுங்கிறது ஒரு கெட்டதா? அது
நபிகள் நாயகம் சொல்றாங்க, யார் ஒருத்தன் கொடுத்த கடனுக்கு வாங்காமல் தள்ளுபடி செய்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் அவனுடைய பாவங்களை